வணக்கம் ரீசன் வாய்ஸ் அன்பு நேயர்களே. குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டீசர் இப்பதான் சமீபத்தில் கொஞ்சம் நிமிடங்களுக்கு முன்னாடி தான் வெளியாச்சு. குட் பேட் அக்லி இந்த டீசருக்காக அப்படியே மரண வெயிட்டிங் எல்லாருமே. என்னையா டீசர் அப்படின்னாயா நீங்க வந்து இதெல்லாம் காமிச்சுருந்தீங்க, என்னதையா அப்படி பண்ண போறீங்க டீசர்ல, வாங்க நாங்களும் பாத்துறோன்ற மாதிரி வந்தாங்க. இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல ஜனகராஜ் வந்து கமலஹாசன் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விஷயம் கேட்பாரு, சம்பவம் நடந்தப்ப நீ எங்க இருந்த, சம்பவம் நடந்தப்ப நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி தனராஜ் கேள்வி கேட்டே இருப்பாரு. கமலஹாசன் திடீர்னு வந்து, சார் இந்த சம்பவம் சம்பவம் சொல்றீங்களே சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு விட வந்து ஜனகராஜ் சார் அங்கேயே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான் சம்பவம் உறுதி, எக்ஸ்ட்ராடினரி, வேற லெவல், இந்த டீசர் பிச்சு உதறப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அதை உடைய பல மடங்கு எக்ஸ்ட்ராடினரியா இந்த டீசரை கொடுத்துருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். உண்மையிலே சொல்ல போனா ரெட் டிராகன் அவன் ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத அர்த்தத்தை அழகா ஸ்டார்ட் பண்றாங்க. அஜித்குமார் அவர் ஒரு இதுல போட்டு வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்ற டைலாக்கா இருக்கட்டும், பிளஸ் வந்து கடைசியில பாருங்க அவர் சொல்லுவாங்க மை டார்லிங்ஸ் ஐ வில் மிஸ் யூன்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். ஏன் சமீபத்தில் நான் பண்ண தப்பு இந்த படத்துல சரி பண்ணிக்கிறேன்றது, ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அப்படின்ற விஷயத்த இந்த படத்துல சரி பண்ணிக்கிட்ட மாதிரி அவரே பண்ண தப்புகளை அவரே நான் சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். இதெல்லாம் பாருங்க, ஒரு மாஸ் ஹீரோ வந்து இதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நான் தெரியாம விஷயங்களை பண்ணிட்டேன், நானே வந்து இப்போ சரி பண்ணிக்கிறேன், உங்களுக்காக நான் வரண்டா அப்படின்ற இறங்கி வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது புல் அரிக்குதுங்க. உண்மையை சொல்ல போனா உண்மையிலேயே வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி அஜித்குமார்லாம் பார்த்தீங்க இவ்வளோ நாளா சார் ஆச்சு. வாலி படத்துல பப்ளிகாம போட்டு மென்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஒரு பண்ணுவார் பாருங்க, வாயில போட்டுக்கிட்டு. இதெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா வேற லெவல். வச்சு செஞ்சு அப்படியே சொல்லணும்னா வச்சு செஞ்சு வடிவமைச்சுட்டாருன்னே சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்கல்ல, வச்ச குறி தப்பாது, செஞ்சு வச்ச செதுக்கி வச்ச செலவு மாதிரி அவ்வளோ அழகா சூப்பரா டீசரை வந்து ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி திருப்தி. எப்பவுமே ஒரு படம் வந்து ஒரு ஃபேன்ஸை வந்து திருப்தி படுத்தினா இந்த படம் வந்து 50% சக்ஸஸ் ஆகிடும். அதையெல்லாம் மீறி இந்த படத்துல இவர் வந்து டீசர்ல தெறிக்க விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இவர் பண்ண மிஸ்டேக்கு நானே சரி பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய டீசர்ல. உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் வந்து எந்த ஒரு நடிகருக்கு கட்ஸ் வராதுங்க. உண்மையை சொல்ல போனா எல்லாருமே தங்களுடைய புகழை பரப்புவாங்க, தன்னுடைய பேரை வந்து இன்னும் நிலைநிறுத்துவாங்க. ஆனா இவர் அப்படி சொல்லல. ஏற்கனவே பண்ண மிஸ்டேக் நான் சரி பண்ணிட்டு மை டார்லிங்ஸ் மிஸ் யூ ஆல்ன்ற திரும்பி சொல்லும் போது இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பம்பா இருக்கும். அதே மாதிரி டைட்டில் கார்டு வந்து போடும்போது வந்து அஜித்குமார் அப்படின்னு போடும்போது நம்ம சாதாரணமா போடுவோம். ஆனா இந்த படத்துல பாருங்க, இந்த ட்ரீசர்ல கன் ஷூட்டை வச்சு ஏகேன்னு போடுறாரு. இதே மாதிரி விவேகம் படத்துல ஒரு சீன் வரும், ஏகே அப்படின்ற மாதிரி போட்டு வடிவமைப்பாரு. இப்பெல்லாம் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பம்பா இருக்கும் ரசிகர்களுக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு பக்கவான பூஸ்ட் பம்பை கொடுத்துருக்காருன்னா நம்ம சொல்லணும். உண்மையை சொல்ல போனா குட் பேட் அக்லி டீசர், இது டீசர் இல்ல, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து மாசு தெறிக்க விடுற அளவுக்கு தெறிக்க விடுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா என்ன சார், இதை தான் சார் நாங்கள் அஜித்குமார் எதிர்பார்த்தோம், இதை விட்டுட்டு நீங்க என்ன சார் விடாமுயற்சி மாதிரி படம் கொடுக்குறீங்க, விவேகம் மாதிரி படம் கொடுக்குறீங்க, இந்த அஜித்குமார் தான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரி 2 மாஸ் படம் கொடுங்க சார், மற்ற நடிகர்லாம் உங்க பக்கத்துல நெருங்க முடியாது சார் அளவுக்கு இப்பதான் ஃபேன்ஸோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பக்காவா கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸ் எப்படி திருப்திப்படுத்தணும், ஃபேன்ஸ் எந்த மாதிரி கருத்தை திருப்தி ஆவாங்க, ஃபேன்ஸ் வந்து எந்த மாதிரி பண்ணா வந்து செம்ம ஹாப்பி ஆவாங்க. டீசருக்கே இப்படி தெரிவிக்க விடுறோம்னா நாங்க படத்துல பாருங்க சார், இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு உங்க என்ன மாதிரி பண்ண போறோம் சார் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அஜித்தோட யூஸ்வலா எல்லா படத்துல இருந்து அவர் பண்ண விஷயங்கள், மங்காத்தால எப்படி காட்டுறது, வாலியல் படத்துல வர பபிள் காமரா இருக்கட்டும், துணிவு படத்துல வர கன் ஷாட்ஸா இருக்கட்டும், தீனா படத்துல வர அந்த கிளிப்பை வச்சு இப்படி காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா படத்துல இருந்து அவரு ஸ்டைல்லயே அவரே பண்ணியிருக்காருன்னா உண்மையிலேயே சொல்ற ஆதிக் ரவிச்சந்திரன் உண்மையிலே வேற லெவல்ல இந்த மாதிரி விஷயங்களை வடிவமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய பின்னணி இசை எங்கேயா இந்த வருஷம் அந்த மனுஷன் இந்த பொல்லாதவன் படத்துல நான் அவருடைய பிஜிஎம்லாம் பார்த்து நேரடியாக அவரை பார்த்தேன். சார் எப்படி சார் இந்த பிஜிஎம்லாம் நீங்க போட்டீங்கன்னு ஒரு ஈவெண்ட்ல சந்திச்சு நான் அவர்கிட்ட சொல்லும்போது, இல்லை சார் நல்லா இருக்கா சார், சார் எக்ஸ்ட்ராடனரி பிஜிஎம் சார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஈவெண்ட்ல பார்த்து சொன்னேன். அதோட எனக்கு அந்த ஜிவி பிரகாஷ் எங்க போனார் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தை இந்த டீசர்ல பார்க்கும்போது தான் தெரியுது, நான் எங்கேயும் போல சார், நான் இங்கே தான் சார் இருக்குன்றத பக்காவா வடிவமைச்சு நிரூபிச்சிட்டாரு ஜிவி பிரகாஷ்குமார் அவர். உண்மையை சொல்ல போனா இந்த டீசர் இல்லை, இது வந்து ஒரு கூஸ் பம்ப்னு கூட சொல்லலாம். உண்மையிலே இதை பெருமைப்படுத்துக்காக சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட ரசிகர்களும் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க.
அந்த விஷயத்தை தான் வந்து அஜித்குமார் அவர்கள் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீசர் வடிவமைச்சு கொடுத்தது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா இங்க பல நீர் வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும், மார்க்கெட்டை ஏற்றணும், சேலரி ஏற்றணும், அந்த மாதிரி விஷயங்களால படம் பண்றது, பஞ்ச் டயலாக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இப்ப கூட பாருங்க அவர் எந்த பஞ்ச் டயலாக்குமே வைக்கல. படத்துக்கு ஆப்டான விஷயத்தை மட்டும் தான் கையாண்டுருக்கு. அதுவே வந்து ஒரு கிரேஸ், ஒரு மாஸ் பிரசன்டேஷன் கொடுத்துக்கும் போது உண்மையிலேயே இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு செம்ம ஹாப்பி இல்லைங்க. பல்மடங்கு வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு படம் அஜித்துக்கு திரும்ப வருமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு, இந்த மாதிரி ஒரு டீசர் வருமான்னு சொல்ற அளவுக்கு ஹாப்பி. உண்மையா சொல்றேன், இந்த படமும் ஏப்ரல் 19 மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றது டீசர் இருந்தே தெளிவா தெரியுது. கண்டிப்பா குட் பை டக்லி படத்துடைய டீசர் வேற லெவல் எக்ஸ்ட்ரானரி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.